இப்படி எல்லாரையும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, அந்த திறமையே பெரிய விஷயம் அது. ஸோ அவர் இல்லாத இனி ஒரு விழா, அவர் இல்லாத இனி அவரோட இருக்க மாட்டோமா, அவர் நம்ம கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறதே என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா 10 நாள் இருந்தார், எங்கேயோ இருந்தார், சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அப்படியா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணி அவர் இல்லை இறந்துட்டாருன்னு சொல்லும்போது, முந்தானத்தை அவரோட இன்னைக்கு அவருக்கு மாலை போடுவேன்னா, கல்யாணத்தில் உட்காந்துட்டு இன்னைக்கு அவர் கழுத்தில் மாலை போடுவேன்னா, இது எப்படி நான் சொல்கிறது? சாதாரண இல்லைங்க. பாக்கியராஜ் அவர்களுடைய மரணம் தமிழர்கள் இருக்கிற அத்தனை பெண்கள் குறிப்பாக அவங்க மனசுலையும் தன் படத்தால் இடம் முடிச்சவர். இன்னைக்கு ஒரு வீட்லையும் அவரை நினச்சி ரொம்ப சோகமாக இருப்பாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன் எங்கள் கூட இல்லைன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மனைவிக்கும் அவரோட பிள்ளைக்கும் அவங்க டாக்டருக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்களுக்கு மன தைரியம் கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லா திரைப்பட நிகழ்வுகளிலுமே கலந்து கொள்ளக்கூடியவர், பெரிய திரைப்படம், சிறிய திரைப்படம் பார்க்காம அந்த திரைப்படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும்னு நினைப்பில் நிறைய ஈவெண்ட்ல கலந்துக்குவார், பேசுவார். அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், அவர் இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் இருக்க மாட்டாருன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அவர் வந்தாலே அந்த டாபிக் எடுத்துப்பார். அந்த டாப்பிக்கை வச்சுட்டு அவருடைய படத்தோட கம்பேர் பண்ணி அந்த படத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் எடுத்துப்பார். லிங்க் எடுத்துட்டு அந்த சீனை மறுபடியும் சொல்லும் பொழுது, நம்ம இப்படி ஒரு சீனை பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே கேட்கும்போது அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். அவருடைய வே ஆஃப் டெலிவரி, அந்த வே ஆஃப் டாக் எல்லாமே ஒரு தனித்தன்மை. இனி ஒரு பாக்யராஜ் போல ஒரு எழுத்தாளரோ, அந்த டைப் ஆஃப் எழுத்தாளரோ, அந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரோ, இல்லை அந்த டைப் ஆஃப் ஒரு டைரக்டரோ தமிழ் சினிமா கிடைப்பாங்களான்றது ஆச்சரியம்தான். இன்னொன்று என்னன்னா, அவருடைய டைரக்டர் பாரதி ராஜா அவருடைய இழப்பும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. அந்த சோகத்துக்குள்ளே இன்னும் ஒரு மாதமோ 2 மாதத்துக்குள்ளே இவர் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம், குறிப்பாக இயக்குநர்கள் எல்லாருக்குமே, எழுத்தாளர் எல்லாருக்குமே மிகவும் வருத்தமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையும்.